பட்டியலிடப்பட்டுள்ள மாற்று எரிசக்தி வளத்திற்கு உதாரணம் எது? ஏ. புதைப்படிவ எரிபொருட்கள் fossil fuels. பி. சூரிய ஆற்றல் solar energy. சி. பெட்ரோலியம். டி. நிலக்கரி கோல். சரியான பதில் பி. சூரிய ஆற்றல் solar energy. சூரிய ஆற்றல் என்பது இயற்கையில் மீண்டும் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாகும். இது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத மற்றும் தீர்ந்து போகாத ஒரு மாற்று எரிசக்தி வளமாகும். விந்தணுவின் அக்ரோசோமில் உள்ள நொதி என்ன? ஏ. ஹயலுரானிடேஸ். பி. லிப்பேஸ். சி. புரோட்டீஸ். டி. அமிலேஸ். சரியான பதில் ஏ. ஹயலுரானிடேஸ். விந்தணுவின் தலைப்பகுதியில் உள்ள அக்ரோசோம் ஹயலுரானிடேஸ் என்ற நொதியைக் கொண்டுள்ளது. இது அண்டத்தைச் சூழ்ந்துள்ள உறைகளைத் துளைத்து கருவுறுதல் நடைபெற உதவுகிறது. பி. லிப்பேஸ் என்பது கொழுப்புகளைச் செரிக்க உதவும் ஒரு நொதியாகும். சோடியம் அசிட்டேட்டிலிருந்து மீத்தேன் வாயுவை உருவாக்க பயன்படுத்தப்படும் வினைப்பொருட்கள் யாவை? ஏ. KMnO4 மற்றும் NaOH. பி. NaOH மற்றும் H2O. சி. NaOH மற்றும் CaO. டி. CaO மற்றும் H2O. சரியான பதில் சி. NaOH மற்றும் CaO. சரியான விடை சி. சோகஸ்மெலி சோடியம் அசிட்டேட்டை சோடா சுண்ணாம்பு NaOH மற்றும் CaO கலவை உடன் சேர்த்து வெப்பப்படுத்தும்போது கார்பாக்சில் நீக்கம் அடைந்து மீத்தேன் வாயு உருவாகிறது. இதில் கால்சியம் ஆக்சைடு CO சோடியம் ஹைட்ராக்சைடை உலர்ந்த நிலையில் வைத்திருக்க உதவுகிறது. காடு வளர்ப்பின் முதன்மை நோக்கம் எதை உருவாக்குவதாகும்? ஏ. நகர்ப்புற பகுதிகள். பி. விவசாய நிலங்கள். சி. காடுகள். டி. பாலைவனங்கள். சரியான பதில் சி. காடுகள். சரியான விடை சி. சோகஸ்மெலி காடு வளர்ப்பு என்பது காடுகள் இல்லாத இடங்களில் மரங்களை நட்டு புதிய காடுகளை உருவாக்குவதைக் குறிக்கும். இது சுற்றுச்சூழல் சமநிலை, மழைப்பொழிவு மற்றும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவுகிறது. எந்த சூத்திரம் திறன் P, மின்னழுத்தம் V மற்றும் மின்னோட்டம் I ஆகியவற்றை தொடர்புபடுத்துகிறது? A. PVI. B. PVI. C. IV. T. PVXI. சரியான பதில் D. PVXI. சரியான விடை T. சோகஸ்மெலி மின்திறன் P என்பது மின்னழுத்தம் V மற்றும் மின்னோட்டம் I ஆகியவற்றின் பெருக்கற்பலனுக்கு சமம் P6. இது ஒரு மின்சுற்றில் மின் ஆற்றல் நுகரப்படும் வீதத்தை குறிக்கிறது. சோதனையில் பனிக்கட்டி உருகிய பிறகு என்ன ஒப்பிடப்படுகிறது? A. உருகுவதற்கு முன்னும் பின்னும் உள்ள வெப்பநிலை. B. உருகுவதற்கு முன்னும் பின்னும் உள்ள கன அளவு. C. உருகுவதற்கு முன்னும் பின்னும் உள்ள எடை. T. உருகுவதற்கு முன்னும் பின்னும் உள்ள அடர்த்தி. சரியான பதில் C. உருகுவதற்கு முன்னும் பின்னும் உள்ள எடை. சரியான விடை C. சோகஸ்மெலி பொருண்மை அழிவின்மை விதியின்படி பனிக்கட்டி உருகுவதற்கு முன்னும் பின்னும் அதன் எடை மாறாமல் இருக்கும். இந்த சோதனை நிலை மாற்றத்தின் போது நிறை மாறாது என்பதை நிரூபிக்கிறது. கருவுற்ற முட்டையை பெறுவதற்காக கருப்பையின் சுவர் தடிமனாகும் நிகழ்வு எது? A. மாதவிடாய் menstruation. B. அண்டவிடுப்பு ovulation. C. பாலூட்டுதல் lactation. T. கர்ப்பகால தயாரிப்பு pregnancy preparation. சரியான பதில் D. கர்ப்பகால தயாரிப்பு pregnancy preparation. சரியான விடை T. சோகஸ்மெலி கருவுற்ற முட்டையை தாங்கி வளர்ப்பதற்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்க கருப்பை சுவர் தடிமனாகி இரத்த நாளங்களுடன் தயாராகிறது. இந்த நிகழ்வு கருவுறுதல் நடக்கும் பட்சத்தில் கர்ப்பத்தை தக்கவைக்க அவசியமான ஒரு உயிரியல் தயாரிப்பாகும். எந்த செயல் விசையின் முதன்மை செயல்பாடாக விவரிக்கப்படவில்லை? A. நிலையான உடலில் இயக்கத்தை உருவாக்குதல். B. நகரும் உடலை நிறுத்த முயற்சித்தல். C. ஒரு உடலின் நிறத்தை மாற்றுதல். T. நகரும் உடலை நிறுத்துதல். சரியான பதில் C. ஒரு உடலின் நிறத்தை மாற்றுதல். 7. சரியான விடை C. சோகஸ்மெலி விசை என்பது ஒரு பொருளின் நிலை, வேகம், திசை அல்லது வடிவத்தை மாற்ற வல்லது, ஆனால் ஒரு பொருளின் நிறத்தை மாற்றும் திறன் விசைக்கு இல்லை. நிறம் என்பது ஒளியின் பிரதிபலிப்பு மற்றும் பொருளின் வேதியியல் தன்மையை பொறுத்தது.
ஒரு பொருளின் அடிப்படை பண்பு யாது? ஏ. வெப்பநிலை டெம்பரேச்சர். பி. நிறை மாஸ். சி. கன அளவு வால்யூம். டி. அடர்த்தி டென்சிட்டி. சரியான பதில் பி. நிறை மாஸ். சரியான விடை. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும். இது இடத்துக்கு இடம் மாறாத ஒரு அடிப்படை பண்பு. இது ஒரு ஸ்கேலார் அளவு மற்றும் இதன் சி அலகு கிலோகிராம் கேஜி ஆகும். ஒரு விண்கலத்தின் கட்டுப்பாடு மற்றும் வழிசெலுத்தலுடன் தொடர்புடைய சொல் எது? ஏ. வழிகாட்டுதல் அமைப்பு கைடன்ஸ் சிஸ்டம். பி. சுமக்கும் அமைப்பு பேலோட் சிஸ்டம். சி. இஸ்ரோவுடன் பணி ஒர்க் வித் இஸ்ரோ. டி. உந்துவிசை அமைப்பு ப்ரொபல்ஷன் சிஸ்டம். சரியான பதில் ஏ. வழிகாட்டுதல் அமைப்பு கைடன்ஸ் சிஸ்டம். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி வழிகாட்டுதல் அமைப்பு ஒரு விண்கலத்தின் பாதை மற்றும் திசையை தீர்மானித்து அதை கட்டுப்படுத்தும் மூளையாகச் செயல்படுகிறது. இது விண்கலம் தனது இலக்கை சரியாகச் சென்றடைவதை உறுதி செய்கிறது. ஆற்றல்மிகு உட்கிரகித்தலின் போது பெரும்பாலான கனிமங்கள் வேரின் புறத்தோல் செல்களின் எந்த பகுதி வழியாக நுழைகின்றன? ஏ. சைட்டோபிளாசம். பி. உட்கரு. சி. செல் சுவர். டி. வெற்றிடம். சரியான பதில் ஏ. சைட்டோபிளாசம். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஆற்றல்மிகு உட்கிரகித்தலின் போது கனிமங்கள் ஏடிபி ஆற்றலை பயன்படுத்தி செறிவு குறைவான இடத்திலிருந்து செறிவு அதிகமான இடத்துக்கு சைட்டோபிளாசம் கடத்தப்படுகின்றன. இது செல்கள் தங்களுக்கு தேவையான சத்துக்களை தேர்ந்தெடுத்து உட்கொள்ள உதவுகிறது. பயிரின் மீது தண்ணீரை தெளித்து சீரான விநியோகத்தை உள்ளடக்கிய நீர்ப்பாசன முறை எது? ஏ. கையேடு முறைகள் மேனுவல் மெத்தட்ஸ். பி. பாரம்பரிய முறைகள் ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ். சி. தெளிப்பான் அமைப்பு ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம். டி. சொட்டு நீர்ப்பாசன அமைப்பு ட்ரிப் சிஸ்டம். சரியான பதில் சி. தெளிப்பான் அமைப்பு ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம். தெளிப்பான் பாசன முறை என்பது நீரை மழையைப் போல பயிர்களின் மீது தெளிப்பதன் மூலம் சீரான நீர் விநியோகத்தை உறுதி செய்கிறது. இது மணற்பாங்கான நிலங்களுக்கும் சமமற்ற நிலப்பரப்புகளுக்கும் மிகவும் ஏற்றது. CaCO3 CaO2 என்ற வினையில் வினைப்படு பொருள் எது? ஏ. கால்சியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட். பி. கால்சியம் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு. சி. நீர் வாட்டர். டி. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. சரியான பதில் ஏ. கால்சியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஒரு வேதிச் சமன்பாட்டில் அம்புக்குறிக்கு இடதுபுறம் உள்ள பொருட்கள் வினைப்படு பொருட்கள் ரியாக்டன்ஸ் எனப்படும். இங்கு கால்சியம் கார்பனேட் சிதைவடைந்து வினைபுரிகிறது. இது வெப்பச்சிதைவு வினைக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். சூலகம் கைனீசியம் என்றால் என்ன? ஏ. மலரின் ஒரு துணை உறுப்பு. பி. மலரின் ஆண் பகுதி. சி. மலரின் ஒரு இன்றியமையாத பகுதி அல்ல. டி. மலரின் பெண் பகுதி. சரியான பதில் டி. மலரின் பெண் பகுதி. சரியான விடை டி. சோகஸ்மெலி சூலகம் என்பது மலரின் 4வது மற்றும் மிக உட்புற அடுக்காக இருக்கும் பெண் இனப்பெருக்க உறுப்பாகும். இது சூலகப்பை தண்டு மற்றும் முடி ஆகியவற்றைக் கொண்டு கருவுறுதல் மற்றும் விதை உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு பொருளை மேலும் வெப்பப்படுத்தும் போது அது வெளியிடும் கதிர்வீச்சின் அளவு என்னவாகும்? ஏ. அது முதலில் குறைந்து பின்னர் அதிகரிக்கும். பி. அது வேகமாக அதிகரிக்கும். சி. அது வேகமாக குறையும். டி. அது நிலையானதாக இருக்கும். சரியான பதில் பி. அது வேகமாக அதிகரிக்கும். 1. ஸ்டீபன் போல்ட்ஸ்மேன் விதியின்படி ஒரு பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிலிருந்து வெளியேறும் கதிர்வீச்சின் ஆற்றல் மிக வேகமாக அதிகரிக்கிறது. வெப்பநிலை உயர உயர கதிர்வீச்சு உமிழ்வு வெப்பநிலையின் 4 மடிக்கு T4 நேர்த்தகவில் இருக்கும். 2. கந்தக அமிலத்திற்கான கணக்கீட்டில் பயன்படுத்தப்படும் ஹைட்ரஜனின் அணு நிறை என்ன? ஏ. 2. பி. 16. சி. 4. டி. 1. சரியான பதில் டி. 1. சரியான விடை டி. சோகஸ்மெலி ஹைட்ரஜனின் அணு நிறை தோராயமாக 1 அணு நிறை அலகு அமு ஆகும். கந்தக அமிலத்தின் H2SO4 மூலக்கூறு நிறையை கணக்கிடும்போது
2 ஹைட்ரஜன் அணுக்களுக்கு 2x1 என பயன்படுத்தப்படுகிறது. இவற்றுள் மசகு எண்ணெய்க்கு எடுத்துக்காட்டு எது? A. நீர் வாட்டர். B. கிராஃபைட் கிராஃபைட். C. சர்க்கரை சுகர். D. மணல் சாண்ட். சரியான பதில் B. கிராஃபைட் கிராஃபைட். சரியான விடை B. சோகஸ்மேலி கிராஃபைட் ஒரு சிறந்த திட மசகு எண்ணெய் ஆகும், ஏனெனில் அதன் அடுக்கு அமைப்பு ஒன்றன் மேல் ஒன்று எளிதாக நழுவக்கூடியது. இது இயந்திரங்களில் உராய்வை குறைக்க பயன்படுகிறது. ஒரு வில்லையின் திறனின் சி அலகு என்ன? A. வாட் வாட். B. ஆம்பியர் ஆம்பியர். C. வோல்ட் வோல்ட். D. டயாப்டர் டயாப்டர். சரியான பதில் D. டயாப்டர் டயாப்டர். 9. ஒரு வில்லையின் குவியத் தொலைவின் தலைகீழ் மதிப்பே அதன் திறன் எனப்படும், இதன் சி அலகு டயாப்டர் ஆகும். 1 மீட்டர் குவியத் தொலைவு கொண்ட வில்லையின் திறன் 1 டயாப்டர் ஆகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?